தற்போதைய செய்தி. கர்ப்பிணி பெண் உயிரிழந்திருப்பதால் உறவினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விவரம் என்ன என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். செய்தியாளர் நாகராஜ், இப்ப இந்த கர்ப்பிணி பெண் பலியாகி இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அது தொடர்பான உறவினர்கள் வாக்குவாதம், அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? முகபால் பார்த்தோம்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருக்கிற நாட்டுக்கோட்டை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியன். அவரோட மனைவி ஜெயபிரியா என்பவர். இவர் கடந்த 23ஆம் தேதி பெரியகுளம் அரசு மருத்துவமனையில பிரசவத்துக்காக சேர்க்கப்பட்டிருந்தாரு. இவர் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவம் ஆன நிலையில அவருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதை தொடர்ந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை அந்த மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சைக்கு பின்பு பார்த்தோம்னா அந்த பெண்ணுக்கு அதாவது சிகிச்சை அளித்த நிலையில ரத்தப்போக்கு என்பது தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு அந்த பெண் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு ரத்தப்போக்கு என்பது நிற்காமல் தொடர்ந்து அவர் ஒரு ஆபத்தான கட்டத்தை ஏற்படுத்திய நிலையில அவர் நேற்று மதியம் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பெரியகுளம் அரசு மருத்துவமனையில செவிலியர்களோ மருத்துவர்களோ அந்த பெண்ணுக்கு சரியான சிகிச்சை அளிக்கல அப்படின்ற ஒரு புகாரை வச்சு தேனி அரசு மருத்துவமனையில அந்த பெண்ணோட உறவினர்கள் நேற்று இதே நேரத்துல பார்த்தோம்னா சாலை மறியல், அதாவது குமுளி தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் ஈடுபட்டாங்க. அதனை தொடர்ந்து பெரியகுளம் அதாவது தேனியுடைய அரசு மருத்துவமனையில அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பை சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அந்த சிகிச்சை செய்வதற்கு இந்த பெண்ணோட உறவினர்களுக்கு தெரியாம அவங்க சிகிச்சை அளிக்கப்பட்டதாக ஒரு புகாரும் கூறி இந்த பெண்ணோட உறவினர்கள் நேற்று தொடர்ந்து அந்த பெண்ணுடைய உடலை வாங்காம தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்து வந்தாங்க. இந்த நிலையில தேனி அரசு மருத்துவமனையில ஒரு விசாரணை கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது பெரியகுளம் கோட்டாட்சியர் முத்துமதவன் தலைமையில இந்த பெண்ணுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விசாரணை கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த உறவினர்கள் வச்ச கோரிக்கையை ஏற்படுத்தி இப்போ தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இந்த பெண்ணுடைய உடலை வாங்காம அவங்க உறவினர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதாவது இந்த பெண்ணுடைய இறப்புக்கு காரணம் என்ன, மருத்துவர்கள் செவிலியர்கள் அவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு இந்த பெண்ணுடைய உறவினர்கள் தொடர்ந்து பெண்ணோட உடலை வாங்காம தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடியுது. நன்றி நாகராஜ், விவரங்களுக்கு நன்றி.